2016ஆம் ஆண்டு முதல் சாலை சமிக்ஞை விளக்குகள் மற்றும் சாலை விளக்குகளை பொருத்தும் திட்டத்தின் குத்தகை நடவடிக்கையில் சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவன உரிமையாளர் மற்றும் பினாங்கைச் சேர்ந்த நகராண்மை கழகம் ஒன்றில் பணியாற்றி வந்த 2 அரசு ஊழியர்கள் லஞ்ச ஊழலில் சம்பந்தப்பட்டதன் தொடர்பில் MACC கைது செய்துள்ளது. மே மாதம் 9ஆம் தேதி வரை அந்த 2 அரசு ஊழியர்களையும் தடுத்து வைப்பதற்கு ஜார்ஜ் டவுன் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தின் பதிவதிகாரி முகமது ஆஷா முகமது யூசுப் அனுமதி வழங்கியுள்ளார். மேலும் நிறுவன உரிமையாளரும் இன்று வரை 2 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த 2 அரசு ஊழியர்களில் ஒருவர் ஆடவர் என்பதோடு மற்றொருவர் பெண் ஆவார். நிறுவன உரிமையாளர் 30 முதல் 40 வயதுடைய ஆடவர் என்பதோடு திங்கட்கிழமையன்று நண்பகல் 1 மணி முதல் மாலை 4 மணி வரை பினாங்கு ஊழல் தடுப்பு ஆணையத்தின் அலுவலகத்திற்கு வாக்குமூலம் அளிக்க வந்தபோது அவர்கள் கைது செய்யப்பட்டனர் என MACCக்கு அணுக்கமான வட்டாரங்கள் தெரிவித்தன. நிறுவனத்தின் உரிமையாளர் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பரிசோதிக்காமல் இருப்பதற்கு 2016ஆம் ஆண்டு முதல் அந்த 2 அரசு ஊழியர்களும் 3000 ரிங்கிட் முதல் 5000 ரிங்கிட் வரை லஞ்சம் வாங்கியிருப்பதாக தெரிய வந்துள்ளது.